எப்பவுமே சண்டை போட்டா நானே தான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சொல்லி காட்டுவல. சரி நானும் ஒரு போன வாரம் சண்டை நடக்கும்போது நானே வந்து இறங்கி வந்து பேசுறேன். நானும் எவ்வளவு அலைய என்ன பண்ற நேத்து என்ன பண்ற நீ இறங்கியே வந்து பேச மாட்டற நானே தான் வந்து பேசணும் அப்படின்னு சொல்றேன். ஏன் ஈஸியா மறக்கற ஏன் நீ மறந்துற எச்சக்கல. ஏய் சுஜாதா நீ உங்ககிட்ட கொஞ்சம் கூட கிராட்டிடியூடே இல்லடி. ஃபுல்லா ஆட்டிடியூடா இருக்குது. என்ன வெறுப்பத்தறன்னு சொல்லிட்டு நிறைய பசங்களை போயிட்டு வாயில ஊட்டி விடு. அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு நல்லா ஸ்னாப் அமிச்சு கொஞ்சம் மடியில போட்டு நல்லா ஆட்டி விடு. நீ என்ன பேசவே விட மாட்டறடா. பேசவே விட மாட்டறடா நீ என்ன. பேசுறீ. இப்படி போனா எப்படி பேசுவாங்க? பேசுறீ. இப்ப நான் பேச விடல. பேசு. இப்ப என்னடி உனக்கு சும்மா இருக்க நேரத்துல வந்து அப்படியே நீ பேசவே மாட்டற. இப்ப நான் பேசினா மட்டும் உனக்கு கசக்குதா? என்ன பேச விட மாட்டேன்ற. இப்ப நான் பேசக்கூடாதா? உன்னை பேச வேணாம்னு சொல்லல. பேசு இப்ப என்ன போ பேசு. கட் பண்ணிட்டா சத்யா. இதான் இவளுக்கு திமிரு ஏறிக்குது. இப்ப எதுக்கு கட் பண்ண? என்ன பேச விடுறா? நான் பேசிதானே இருக்கேன். இதான் உன்கிட்ட பிடிக்காது. இந்த மாதிரி எப்பவுமே கட் பண்ற. இது பேச விடுற மயிரு பொறமாக்குது. ஏய் என்ன சொல்ற இப்ப நீ? ஏய் சுஜாதா என்ன சொல்ற இப்ப நீ? தேவையில்லாம பேசிட்டு இருக்காத. இப்படி பேசிட்டே இருப்பே. செக் போன வை. இவனே பேசிட்டு இருப்பானா பொறம்போக்கு நாய். வந்துச்சு அவளுக்கு அவளை திட்டி இருப்பா. அசிங்கமா பேச மாட்டேன்னு என்ன கதை குத்தாய்வ. இப்ப வருது பாரு அவளுக்கு வாயில நடிச்சு நின்றா. இவளால நான் அசிங்கமா பேச மாட்டேன் நானும் பேசுன்னு சொல்லிட்டு கியூட்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் பேச வச்சேன் பாரு. இப்ப பேசுறா பாரு. எடுத்துக்கண்ணா உனக்கு இருக்குதடி. உன்னை விட மாட்டா தேவா. நான் அந்த தேவ் வார்த்தையை ஃபுல் பண்றேன் இப்போ கால் பண்ணி.